நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்த போகிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சேழின் அவர்கள் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருந்தாங்க. பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு ஜூன் 25 முதல் துணைத் தேர்வு நடைபெறும். அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடைபெறும். விண்ணப்பிப்பதற்கு 18 தான் கடைசி நாள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது யாரெல்லாம் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனாங்களோ, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் அரியர் எழுதுகிற ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் இப்போ லேட்டஸ்ட்டாக முடித்தவங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபைனல் இயர் முடித்த அவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அவங்களும் ஏப்ரல் 2025 எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்க மட்டும்தான் எழுத முடியும். எல்லோரெல்லாம் எழுத முடியாது. ஏப்ரல் 2025 ஃபீஸ் கட்டாத மாணவர்களெல்லாம் இப்போ எழுத முடியாது. யாரெல்லாம் ஏப்ரல் 2025 ஃபீஸ் கட்டினாங்களோ அதில் ஃபைனல் இயரில் ஃபீஸ் கட்டினவங்க, அப்புறம் அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டினவங்க, ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போயிட்டு வெளியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்கள்ல, அவங்களில் அரியர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இதை செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் மாணவர்கள்லாம் அப்ளை பண்ண முடியாது. இது ஏன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண மாணவர்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண மாணவர்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16ஆம் தேதியே வரும். எக்ஸ்பிரஸ் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பிரஸ் ஈவாலுவேஷன் போட்டு யாராவது மறுபடியும் ஃபெயில் ஆகியிருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். பாஸ் ஆகியிருந்தால் இந்த எக்ஸாம் விட்டுடலாம். நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஈவாலுவேஷன் போட்டவங்க, நார்மல் ஈவாலுவேஷன் போட்டவங்க ஃபைனல் இயர் மாணவர்கள், அப்புறம் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அரியர் வச்சுருக்கிற பழைய மாணவர்கள் யாரானா இருந்தீங்களோ அவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். நார்மல் ஈவாலுவேஷன் போட்டாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 18/6/2025, முடிகிற தேதி பார்த்திங்கன்னா 23/6/2025. இது மாணவர்கள் ஆன்லைன்லேயே டிஐபி எக்ஸாம்ஸ் tndt.in போர்ட்டல்லையே விண்ணப்பிக்கலாம். சொல்கிறேன், ஏப்ரல் 2025 நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கணும், உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கணும், நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கணும், ஃபைனல் இயரில் ஃபெயில் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அரியர் வச்ச மாணவராக இருந்தால் ஃபெயில் ஆகிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் இது எலிஜிபிள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஐபி எக்ஸாம்ஸ் டிஎன்டிடி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக இப்போ ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறாங்களா அதே வெப்சைட்லேயே இதை அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. 18ஆம் தேதியிலேருந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. 23ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி. தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டேட் 30/6 16/7. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 17/7 25/7. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 30/7 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் பிஇ பிடெக் கூட 8ஆம் மாதம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆகஸ்ட் மாதம். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான சர்க்குலரு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தியரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு போய் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமெல்லாம் அந்தந்த காலேஜ்லேயே நீங்கள் எழுதலாம், உங்கள் காலேஜ்லேயே எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பைசா பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு 65 ரூபா தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேப்பருக்கு 65 ரூபா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 30 ரூபா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே அரியர் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா 65 ரூபாயும் இந்த 30 ரூபாயும் சேர்த்து 95 ரூபா வரும். நான் 2 அரியர் வச்சுருக்கிறேன்னா அது கூட இன்னொரு 65 ரூபா ஆட் ஆகிடும். ஒரு பேப்பருக்கும் 65 ரூபா ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஐபி எக்ஸாம்ஸ் tndt.in. இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ரீவேல்யூவேஷனுக்கும் இதே வெப்சைட் தான். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பிரஸ் ஈவாலுவேஷன் போட்டிருந்தாலும் அதுக்கான ரிசல்ட் வந்துடும் கூடிய விரைவில். 16ஆம் தேதி வந்துடும். அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த எக்ஸாம் நம்ம பாஸாக ஃபெயிலான்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா 38 மாவட்டம் இருக்குது. ஸோ அது மட்டுமின்றி புதுச்சேரி, காரைக்கால் இதுலேயும் இருக்கிற மொத்தம் 40 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜில் தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரே காலேஜ் தான் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் இல்லைனா கவர்மெண்ட் எய்டடு. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமை அந்தந்த காலேஜ்லேயே எழுதிக்கலாம். தியரி எக்ஸாம் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு அவங்க சொல்லுவாங்க.
டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 23ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படியும் ரிலீஸ் பண்ணிருவாங்க. அந்த ஹால் டிக்கெட் வர டைம்லேயே ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ வந்து இதுக்கான டைம் டேபிள் வந்து dt.tn.gov.in அப்படின்ற டோட் வெப்சைட்லேயே வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செய்முறை தேர்வுக்கான அட்டவணை வந்து அந்தந்த காலேஜ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜூன் ஜூலை சிறப்பு துணைத் தேர்வு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தால் இந்த எக்ஸாம் பற்றி dipexamstndt@gmail.com வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த அரிய வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஃபைனல் இயர் இப்போ முடிச்சுட்டு அரியர் வச்சுருக்கீங்களோ, அதாவது இந்த ஏப்ரல் 2025 அரியர் வச்சிங்களோ, இல்லைன்னா வந்து வெளியே காலேஜ் விட்டு வெளியே போயிட்டு இப்போ ஃபீஸ் கட்டி மறுபடியும் அரியர் விழுந்ததோ அவங்கெல்லாம் இந்த சலுகை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் எக்ஸ்பிரஸ் ரிவாலுவேஷனோ இல்லை நார்மல் ரிவாலுவேஷனோ போட்டிருந்தாலும் நீங்களும் இதை அப்ளை பண்ணலாம். இது வந்து மாணவர்கள் நலன் கருதி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் எவ்வளோ மாணவர்களுக்கு பகிர முடியுமோ பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃபெயில் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றி வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இது சம்மந்தமான அப்டேட் இனிமேல் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.